everyone. Today we'll learn electronic spreadsheets in a simple way. Let's start. Okay guys, so இந்த வீடியோ செஷன்ல நாங்க பார்க்க போறது எலக்ட்ரானிக் ஸ்ப்ரெட்ஷீட் அப்படி என்று சொல்ற கிரேட் 10ல இருக்க போற ஒரு பாடத்தை பற்றி பார்த்து கொண்டு வரப்போம். ஸோ எலக்ட்ரானிக் ஸ்ப்ரெட்ஷீட் அப்படி என்றதின் தமிழ் வேர்டு என்னவா இருக்கும் என்று சொன்னால் இலத்திரனியல் விரிதாள்கள் என்ற நேமால சொல்லி கொண்டு வருவோம். ஸோ இலத்திரனியல் விரிதாள்கள் என்ற நேம் தான் நாங்கள் என்ன செய்வோம் என்று சொன்னால் இந்த பாடத்துக்கான ஒரு நேமா இந்த இடத்துல பார்த்து கொண்டு வருவோம். ஸோ இதுல மெயினா நாங்கள் எதை பற்றி கதைக்க வேணும் என்று சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால், ஸோ எலக்ட்ரானிக் ஸ்ப்ரெட்ஷீட் ஏன் நாங்கள் யூஸ் பண்ணுறோம்ன்றது எங்களுக்கு தெரியும். அடுத்தது இந்த எலக்ட்ரானிக் ஸ்ப்ரெட்ஷீட்ன்றதின் மெயினான ஐடியா எங்கே எங்களுக்கு இந்த கேள்வி எக்ஸாம் பேப்பர்களில் வேறு மட்டும் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது எல்லாத்தையும் மெயினாக வச்சு கொண்டு என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த பாடத்தை நாங்கள் மூவ் பண்ணி கொண்டு போவோம். ஜஸ்ட் சிம்பிளான ஒரு பாடம் தான் இது. ஸோ இந்த இடத்துல இந்த எலக்ட்ரானிக் ஸ்ப்ரெட்ஷீட் அப்படி என்ற பாடம் என்ன தேவைக்காக படிக்கிறோம்னு சொன்னால், ஒன்று நாங்கள் ரியல் லைஃப்ல இதை பாவிக்கிறது கூட. மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் என்ற ஒரு பாடம் இருக்கு, என்ற ஒரு மொடியூல் இருக்கு. மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் என்றதை படிப்பிக்கிறதுக்கு தான் இந்த நேமில் நாங்கள் இந்த பாடத்தை படிப்பிக்கிறோம். எலக்ட்ரானிக் ஸ்ப்ரெட்ஷீட், இலத்திரனியல் விரிதாள்கள். நாங்கள் மேட் சம்பந்தமான ஒரு கணித்தலை செய்கிறதா இருக்கலாம், அல்லது கிராஃபுகள் கீறி ஒப்பீடுகள் செய்கிறதா இருக்கலாம், அல்லது தரவுகளை சேமிச்சு வச்சு அதை வினைத்திறனா பயன்படுத்துறதா இருக்கலாம். இப்படி எல்லா விதமான தேவைக்கும் இப்படியான மென்பொருட்களை பயன்படுத்தலாம். ஸோ இந்த மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் மட்டும்தான் இதுக்கு பயன்படுத்தப்படுதோண்டா இல்லை. மைக்ரோசாஃப்ட் என்ற கம்பெனி மைக்ரோசாஃப்ட் எக்ஸலை ப்ரொடியூஸ் பண்ற மாதிரி நிறைய கம்பெனி நிறைய ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணி இப்படியான சாஃப்ட்வேர் எல்லாத்தையும் சேர்த்து கொமனா நாங்கள் சொல்லிக்கொள்வோம் எலக்ட்ரானிக் ஸ்ப்ரெட்ஷீட், அதாவது இலத்திரனியல் விரிதாள்கள் என்று சொல்லிக்கொள்வோம். ஸோ இந்த பாடம்ன்றது கிரேட் 10 அப்படி என்ற இந்த பாடப்பரப்புக்குள்ள 7வது பாடமா எங்களுக்கு இருக்கு, 7th யூனிட். அப்ப இது 3rd டேர்முக்குரிய பாடமா நாங்கள் கிரேட் 10ல படிப்பிக்கிற ஒரு பாடம் தான் இந்த எலக்ட்ரானிக் ஸ்ப்ரெட்ஷீட், இலத்திரனியல் விரிதாள்கள் என்ற பாடமா இருக்கு. ஸோ இந்த இடத்துல நாங்கள் மெயினா அடுத்த ஸ்லைட்ல தான் நிறைய விஷயத்தை மென்ஷன் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்லைட்ல இருக்க போற ஒவ்வொரு கண்டென்ட்டுமே முக்கியமான விஷயங்கள். ஸோ அதுல நாங்கள் முதலாவதா பார்க்க போறது எலக்ட்ரானிக் ஸ்ப்ரெட்ஷீட்ஸ் அப்படின்ற ஒரு ஹெடிங் கொண்டு மார்க் பண்ணியிருக்கிறேன். எலக்ட்ரானிக் ஸ்ப்ரெட்ஷீட் என்னத்துக்காக பயன்படுத்தப்படுது என்று சொல்லி இதுல நாங்கள் ஒரு சின்ன சென்டென்ஸ் ஒன்று மார்க் பண்ணியிருக்கிறோம். Electronic spreadsheets are software applications used to organize, analyze, calculate and present data in rows and columns. அதாவது நிரல்களாகவும் நிரைகளாகவும் அட்டவணை வடிவத்தில் தரவுகளை ஒழுங்குபடுத்துறது, பகுப்பாய்வு செய்கிறது, கணித்தல்களை மேற்கொள்றது, அதை வேறு ஒரு ஆட்களுக்கு பிரசன்ட் பண்ணி காட்டுறது, இப்படியான எல்லா விதமான தேவைக்கும் இந்த இலத்திரனியல் விரிதாள்கள் என்று சொல்ற எலக்ட்ரானிக் ஸ்ப்ரெட்ஷீட்டை பாவிக்கலாம். அதில் நாங்கள் எல்லாரும் ஃபேமிலியரா இருக்க வேண்டிய ஒரு சாஃப்ட்வேர் யாரா இருக்க மாட்டா இந்த மைக்ரோசாஃப்ட் எக்ஸல். ஸோ இதில் ஒரு ரெட் கலரால மார்க் பண்ணியிருக்கேன், நீங்க பார்க்கலாம். ஸோ மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் என்ற பாடம் எங்கட பாடப்பிறப்பிலேயே மெயினா என்ன செய்ய போகுதுன்னா இருக்க போற பாடம். பட் இதை விட எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும் உண்மையிலே எப்படியான சாஃப்ட்வேர்ஸ் எங்களுக்கு அவைலபிளா இருக்கணும் எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். ஸோ முதலாவது விஷயம் பார்த்து கொண்டு வருவோம். ஸோ இந்த எலக்ட்ரானிக் ஸ்ப்ரெட்ஷீட்ஸ், இந்த இலத்திரனியல் விரிதாள்கள் என்ற சாஃப்ட்வேர் என்ன தேவைக்காக பயன்படுத்துகிறோம்? ஸோ முதலாவது கால்குலேஷன்ஸ், கணித்தல்களை மேற்கொள்றது. இப்போ ஒரு 100-150 ஸ்டூடெண்ட் டீட்டெயில் என்டர் பண்ணி போட்டு அவைண்ட மார்க்ஸின் கூட்டுத்தொகை காண்றது, சராசரி காண்றது, உயர்ந்தபட்சம் குறைந்தபட்சம். ஸோ நாங்கள் இங்கிலீஷ்ல டேர்ம் யூஸ் பண்ணுவோமா இருந்தால் இப்போ சராசரின்றது அவரேஜ் ஃபைன் பண்றது, சமேஷன்ஸ், தென் மேக்சிமம் மினிமம், அதை வச்சுக்கொண்டு ஒரு ரேங்க் கவுண்ட் பண்றது, ஒரு ரிப்போர்ட் கார்டு ரெடி பண்றது, எல்லா விஷயமுமே இந்த மைக்ரோசாஃப்ட் எக்ஸலை வச்சுக்கொண்டோ அல்லது அது சார்ந்த இலத்திரனியல் விரிதாள்களை வச்சுக்கொண்டோ செய்யலாம். தரவுகளை ஒழுங்குபடுத்துறது, தரவுகளை பகுப்பாய்வு செய்யறது வரைவுகள் மூலம், விஷுவலைசேஷன், ஒரு வினைத்திறனான முறையில் மெட்டாக்களுக்கு காட்சிப்படுத்துறதா இருக்கலாம், பட்ஜெட் பிளானிங். இப்போ பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாமே கூட அவன் ஒவ்வொரு மாதத்துக்குமான செலவுகளை கணிக்கிறது, எப்படி வேறும் என்று திட்டமிடுறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் மாதிரியான சாஃப்ட்வேர் தான் பாவிப்பேன். ஸோ இந்த இடத்துல ஒரு கீ டேர்ம் மென்ஷன் பண்ணியிருக்கிறோம்,
Spreadsheets turn data into information and information into better decisions. இப்போ ஸ்ப்ரெட்ஷீட் சாஃப்ட்வேர் இந்த மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்ன்றது தரவுகளை தகவல்களாக மாற்றுதான். அதே நேரம் இந்த ஸ்ப்ரெட்ஷீட் சாஃப்ட்வேர் இந்த தகவல்களை வச்சுக்கொண்டு வினைத்திறனான முடிவெடுக்கக்கூடிய வகையிலே எங்களை ஒழுங்கமைக்கும். சொன்ன விஷயங்கள் ஓகே. பட் இந்த இடத்துல தான் நாங்கள் முக்கியமான ஒரு விஷயம் பார்க்க போறோம். டேர்ம் எக்ஸாமில் இதுகள்லாம் கேள்வி வாரது அடிக்கடி. எப்படியான விஷயங்கள்ண்டா என்னென்ன விதமான என்னென்ன விதமான ப்ராடக்ட் இருக்குது, அதுக்கு என்னென்ன விதமான கம்பெனி பொறுப்பா இருக்குது, இது எல்லாத்தையும் நாங்கள் இப்போ அனலைஸ் பண்ணி கொண்டு வரப்போம். ஸோ இதில் மெயினாக நான் சொல்ல போற ஆள் யார் என்று சொன்னால் மைக்ரோசாஃப்ட் கார்ப்பரேஷன் அப்படி என்று சொல்ற ஒரு கம்பெனி. மைக்ரோசாஃப்ட் என்ற கம்பெனி கேள்விப்பட்டிருப்பீங்க. பில் கேட்ஸால ஓன் பண்ணப்பட்ட ஒரு கம்பெனி. ஸோ ஃபேமஸான ஒரு கம்பெனி என்று சொல்றதுக்கான ரீசன், நாங்கள் மைக்ரோசாஃப்டின் விண்டோஸ் என்ற ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை தான் எங்களோட கம்ப்யூட்டர்ஸில் பெரும்பாலும் பாவிக்கிறோம். ஸோ இப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் இந்த மைக்ரோசாஃப்ட் கார்ப்பரேஷன் என்ற கம்பெனி மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் என்ற சாஃப்ட்வேரை ப்ரொடியூஸ் பண்ணுது. இப்போ மைக்ரோசாஃப்ட் கார்ப்பரேஷன் ஃபேமஸாக இருக்கிறபடியால் நாங்கள் எல்லாருமே எக்ஸலை பாவிக்கிறோம். சேம் டைம் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்ல நாங்கள் ஒரு தரவை சேமிச்சுட்டு அதை எங்களோட கம்ப்யூட்டர்ல சேவ் பண்ணுவோமா இருந்தால் .xlsx என்ற வடிவத்தில் சேமிக்கப்படுமா. இப்போ இதில் என்ன சொல்ல வாரம் என்று சொன்னால், இப்போ நாங்கள் எப்படி ஒரு MP3 சோங்கை சேவ் பண்ணிக்கல .mp3 என்று சேவ் ஆகுதோ, அல்லது ஒரு டெக்ஸ்ட் ஃபைலை நாங்கள் .pdf என்று சேவ் பண்ணிக்கல PDF சேவ் ஆகுதோ, மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்ல நாங்கள் ஒரு ஃபைலை சேவ் பண்றோம் என்று சொன்னால் அந்த சேவ் பண்ற ஃபைல் XLSX அப்படி என்ற கோப்பு நீட்சியோட சேவ் ஆகும். அது என்ன கோப்பு நீட்சி? அதன் இங்கிலீஷ் டேர்ம் என்னன்னு பார்த்தோம்னா ஃபைல் எக்ஸ்டென்ஷன். ஃபைல் எக்ஸ்டென்ஷன் என்று சொல்ல வாரது அந்த ஃபைலை நீங்க சேவ் பண்ணிக்கல அந்த ஃபைல் இந்த நேமோட தான் போய் எங்களோட கம்ப்யூட்டர்ல சேவ் ஆகும். ஸோ MCQல உங்கள்ட்ட எப்படி கேட்கலாம்னு சொன்னால், பின்வருவனவற்றுள் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் எனும் மென்பொருளின் கோப்பு நீட்சி யாது? ஒரு 4 விட தரலாம் உங்கள்ட்ட. .pdf, .mp3, .ods, .xlsx. ஸோ மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் அப்படி என்ற சாஃப்ட்வேரின் கோப்பு நீட்சி என்னவா இருக்கும் என்றால் XLSX. இதன் விரிவாக்கம் பார்த்தீங்கன்னா எக்ஸல்ன்றது என்ன மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் தான். ஸ்ப்ரெட்ஷீட் அப்படி என்றதுக்கு தான் எஸ்ன்றதை யூஸ் பண்ணினோம். எக்ஸ்ன்றது மைக்ரோசாஃப்ட் கம்பெனி 2007 ஆண்டுக்கு பிறகு வந்த எல்லா ப்ராடக்ட்டுக்கும் பின்னுக்கு எக்ஸ் என்ற அந்த ஒரு சொல்லு, ஒரு லெட்டர் அந்த லெட்டரை சேர்த்திருக்கு. இது மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் அப்படி என்ற சாஃப்ட்வேர் என்ற கோப்பு நீட்சி, ஃபைல் எக்ஸ்டென்ஷன். இதே மாதிரி கூகுள் கம்பெனி இருக்குது. கூகுள் LLC என்று சொல்லிக் கொள்வோம். கூகுள் கம்பெனி இருக்கு. இந்த கூகுள் கம்பெனி என்ன செய்யணும் என்றால் கூகுள் ஷீட்ஸ் அப்படி என்ற ஒரு சாஃப்ட்வேரை ப்ரொடியூஸ் பண்ணோம். அது ஒரு வெப் அப்ளிகேஷன் தான். அப்போ நாங்கள் டவுன்லோட் பண்ணி மொபைல் ஃபோன்லேயோ அல்லது பிசியில் வச்சிருக்கலாம். கூகுள் ஷீட்ன்றதும் கிட்டத்தட்ட மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்ல செய்கிற அவ்வளவு வேலையுமே நீங்கள் கூகுள் ஷீட்லையும் செய்யலாம். அதே நேரம் கூகுள் ஷீட்ல நீங்கள் ஒரு தரவை சேவ் பண்ணீங்கள் என்று சொன்னால் .g-sheet அப்படி என்ற நேமோட சேவ் ஆகும். .g-sheet என்ற நேமோட சேவ் ஆகும். இது கூகுள் ஷீட். மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் மாதிரி கூகுள் ஷீட் இருக்கு. இதே மாதிரி 2 பேர் சொல்ல போறேன். எனிவார இந்த 2 பேரும் ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர், அதாவது இலவசமாக டவுன்லோட் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர். ஆனால் மைக்ரோசாஃப்ட் பார்த்தீங்கன்னா இலவசமாக பாவிக்கிறோம், நாங்கள் பே பண்ணி பாவிக்கிறோம். அதுல முதலாவது பார்த்தோம் என்று சொன்னால் இந்த அப்பாச்சி சாஃப்ட்வேர் ஃபவுண்டேஷன் என்று சொல்லி ஒரு இலவசமாக டவுன்லோட் பண்ணக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் கோர், ஒரு சூட் ஒன்று இருக்கிறார். அந்த கம்பெனி அப்பாச்சி ஓப்பன் ஆஃபீஸ் கால்குலேட்டர் என்று வரணும்ன்றதுக்காக கல்க் என்று பேர் வச்சவர். அப்பாச்சி ஓப்பன் ஆஃபீஸ் கல்க். இதோட லோகோவை பார்த்து வையுங்க, மேபி எக்ஸாம்ல கேட்கலாம். ஸோ மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் லோகோ, கூகுள் ஷீட் லோகோ, அடுத்தது அப்பாச்சி ஓப்பன் ஆஃபீஸ் கால்கின்ற லோகோ. இந்த கூகுள் ஷீட் லோகோ இப்போ மாத்திட்டாங்க கூகுள். பட் இப்போ நோமலா இப்படி இருக்குன்னு தெரிஞ்சிருந்தீங்கன்னா ஓகே, நீங்களும் கூகுள் பண்ணி பார்க்கலாம். நோமலா 2 லோகோ மாறி இருக்கு. ஸோ அப்பாச்சி ஓப்பன் ஆஃபீஸ் கால்க்ன்ற மாதிரி லிப்ரி ஆஃபீஸ் கால்க்ன்னு சொல்லி ஒன்று இருக்கு. இப்போ நாங்கள் எப்படி விண்டோஸ் பாவிக்கல மைக்ரோசாஃப்ட் எக்ஸலை பாவிக்கிறோமோ அதே மாதிரி லினக்ஸ், உபுந்து அப்படியான சாஃப்ட்வேர்கள் யூஸ் பண்ணிக்கல இதை பாவிப்போம்.
பெரும்பாலும் உபுந்து யூஸ் பண்ணேக்குள்ள நாங்கள் லிப்ரி ஆஃபீஸ் கல்க் தான் யூஸ் பண்ணுவோம். உபுந்து என்ற ஓஎஸ் இருக்கு. அடுத்தது இந்த அப்பாச்சி ஆஃபீஸ் கல்க் அல்லது லிப்ரி ஆஃபீஸ் கல்க் எல்லாம் ஃப்ரீ என்று சொன்னோம். அதே நேரம் இது ரெண்டிலையுமே நீங்க தரவுகளை சேமிக்கல .ods என்ற ஒரு கோப்பு நீட்சி ஃபைல் எக்ஸ்டென்ஷன் வந்து பயன்படுத்துறது வழமை. ODS என்றதின் விரிவாக்கம் என்னென்று சொன்னால் ஓப்பன் டாக்குமெண்ட் ஸ்ப்ரெட்ஷீட். ஓப்பன் டாக்குமெண்ட் ஸ்ப்ரெட்ஷீட் என்றது விரிதாள். ஸோ அதுக்காகத்தான் இந்த அப்பாச்சி ஓப்பன் ஆஃபீஸ் கல்கா இருக்கலாம், லிப்ரி ஆஃபீஸ் கல்கா இருக்கலாம். இது ரெண்டுக்குமே வந்து ODS என்றது தான் கோப்பு நீட்சியா இருக்கு. அப்ப அப்பாச்சி ஓப்பன் ஆஃபீஸ் கல்க்ன்றதை ப்ரொடியூஸ் பண்ற கம்பெனி த அப்பாச்சி சாஃப்ட்வேர் ஃபவுண்டேஷன். லிப்ரி ஆஃபீஸ் கல்க்ன்ற சாஃப்ட்வேரை ப்ரொடியூஸ் பண்ற கம்பெனி வந்து த டாக்குமெண்ட் ஃபவுண்டேஷன். இந்த ரெண்டு கம்பெனின்ற நேம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். இது ஃப்ரீயான சாஃப்ட்வேர் தான். அடுத்தது ஒரு முக்கியமான கம்பெனி ஆப்பிள் இன்கோர்பரேஷன் அப்படி என்று சொல்ற ஆப்பிள் கம்பெனி. ஸோ ஆப்பிள் கம்பெனி என்ன செய்யணும் என்று சொன்னால் நம்பர்ஸ் என்ற சாஃப்ட்வேரை ப்ரொடியூஸ் பண்ணினோம். மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் என்ன செய்யுமோ அதைத்தான் இதுவும் செய்ய போகுது. பட் நாங்கள் கூட ஃபெமிலியரா இருக்கிறது மைக்ரோசாஃப்ட் எக்ஸலோட. ஆனால் இப்படியான சாஃப்ட்வேரும் இருக்கு. ஸோ நம்பர்ஸ் என்ற சாஃப்ட்வேரை நாங்கள் சேவ் பண்ணிக்க .numbers என்ற பெயர்லேயே அது வந்து சேவ் ஆகும் இந்த ஸ்ப்ரெட்ஷீட். அடுத்தது பார்த்தோம் என்று சொன்னால் கிங்சாஃப்ட் ஆஃபீஸ் சாஃப்ட்வேர் கோஆபரேஷன் அப்படி என்றது இப்போ கொஞ்சம் ட்ரெண்டிங்கா இருக்கிற இந்த WPS ஸ்ப்ரெட்ஷீட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. WPS என்று வந்ததுக்கு ரீசனே வந்து வேர்ட் ப்ராசஸிங், ப்ரெசன்டேஷன், ஸ்ப்ரெட்ஷீட் அந்த மூன்றும் சேர்ந்தது தான் WPS என்று பெயர் வச்சவ. கிங்சாஃப்ட் ஆஃபீஸ் சாஃப்ட்வேர் கோஆபரேஷனால ப்ரொடியூஸ் பண்ணப்படுது. ஸோ WPS ஆஃபீஸ் அப்படின்றதும் WPS ஸ்ப்ரெட்ஷீட் அப்படின்ற சாஃப்ட்வேர் கூட மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் எப்படியான ஃபைல் எக்ஸ்டென்ஷனை கொண்டிருக்குதோ அதே எக்ஸ்டென்ஷனோட தான் தரவுகளை சேமிக்கும். .xlsx பாடமாக்கி வைக்க வேணும், எக்ஸாம்பிள் கேட்கலாம். இதை விட எக்ஸ்ட்ராவான சில கீவேர்ட்ஸ் நான் சொல்லி இருக்கிறேன். இது வந்து அடிஷனல் தான், தேவையண்டா பாருங்க. ஜோஹோ ஒன்று இருக்கு, ஒன்லி ஆஃபீஸ் இருக்கு, ஸ்மார்ட் ஷீட், அதை விட ஏஆர் டேபிள் எல்லாம் இருக்கு. இது வந்து எக்ஸ்ட்ராவா தான் நான் ஆட் பண்ணி விடணும். ஸோ சிலபஸில் எங்களுக்கு வந்து இவ்வளவும் தெரிஞ்சா காணும். இதுல கூட கூகுளை பற்றி கிரேட் 10 புக்கில் கதைக்கல. பட் நான் வந்து சொல்லியிருக்கேன் ரீசன் நீங்கள் அடுத்த கட்டம் போகல உங்களுக்கு ஒரு ஜென்ரல் நாலேஜுக்கு தேவை. ஸோ மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்ன்றது வந்து மைக்ரோசாஃப்ட் கோஆபரேஷனால ப்ரொடியூஸ் பண்ணப்படுது. கூகுளால கூகுள் ஷீட், அப்பாச்சி சாஃப்ட்வேர் ஃபவுண்டேஷனால அப்பாச்சி ஓப்பன் ஆஃபீஸ் கல்க். இது வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லி கொண்டான். அடுத்து வந்து டாக்குமெண்ட் ஃபவுண்டேஷன் அப்படின்ற கம்பெனியால வந்து லிப்ரி ஆஃபீஸ் கல்க். அடுத்தது வந்து ஆப்பிள் கம்பெனி நம்பர்ஸ், அதை விட கிங்சாஃப்ட் ஆஃபீஸ் சாஃப்ட்வேர் கோஆபரேஷன் வந்து WPS ஸ்ப்ரெட்ஷீட். இதை விட ஜோஹோ, ஒன்லி ஆஃபீஸ், ஸ்மார்ட் ஷீட், ஏஆர் டேபிளை பற்றி சொல்லியிருக்கேன். தேவை என்று சொன்னா கூகுள் பண்ணி பாருங்க. இந்த டேபிள்ல இருந்து எங்களுக்கு மேபி கேள்விகள் கேட்கலாம். ரைட். தென் அடுத்த ஸ்லைடுக்கு நாங்கள் மூவ் பண்ணுவோமா இருந்தால் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்ன்றது இந்த விண்டோ வந்து இப்படித்தான் இருக்கு. நீங்க ஒன் பண்ணீங்கன்னு சொல்லி சொன்னா இந்த டிஸ்பிளேல தெரிகிற மாதிரியான ஒரு விண்டோ இருக்கும். இதுல நாங்கள் சேவ் பண்ணலாம், போல்ட் ஆக்கலாம், இட்டலிக், அண்டர்லைன், இதை விட நிறைய வேலைகள் நாங்கள் இந்த மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் சாஃப்ட்வேர்ல செய்யலாம். பட் இதுல எல்லாம் எப்படி இந்த ஒர்க் பண்றது, எப்படியான டைப்பிங் எல்லாம் செய்யலாம் அப்படின்றது அடுத்தடுத்த வீடியோ செஷன்ல நாங்கள் அப்டேட் பண்ணி கொண்டு வருவோம். ஜஸ்ட் உங்களுக்கு தெரிய வேண்டியது இப்படித்தான் இது இந்த இன்டர்ஃபேஸ் இருக்க போகுது. ஒன் பண்ணின உடனே என்னென்ன விஷயம் இருக்குன்னு சொல்லுதுன்ற ஒரு டயக்ராம், ஒரு கன்செப்சுவல் டயக்ராம் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த ப்ரெசன்டேஷன் ஸ்லைட்ல நீங்க பார்க்கலாம். க்ளோஸ் பண்றதுக்கு க்ளோஸ் பட்டனா இருக்கலாம், ஹெல்ப், அதை விட டைட்டில் பார், தென் இதுல நாங்கள் குயிக் ஆக்சஸ் டூல் பார், கோலம், ட்ரோ, இதுகளை பற்றி எல்லாம் சொல்லியிருக்கிறேன். தேவை என்று சொன்னா இந்த கிளிப் நீங்க பார்க்கலாம். தென் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல நான் இந்த போட்டோஸ் இருக்கிற எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ், அதாவது ICTF இன்ஸ்டிடியூட் அப்படின்றது இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் லிங்க் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் அதை கிளிக் பண்ணி அந்த பேஜை ஃபாலோ பண்ணீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு இன்ஸ்டன்டான அப்டேட் வரும். சேம் டைம் இந்த போட்டோஸ் எல்லாம் அங்கே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் அடுத்த ஸ்லைடுக்கு மூவ் பண்ணுவோமா இருந்தால் ஒரு மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் சாஃப்ட்வேரை நீங்க ஒன் பண்ணின உடனே எங்களுக்கு இப்படி ஒரு விண்டோ வந்து நிக்க முன்னுக்கு. இப்ப இந்த விண்டோல எங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயங்கள் என்னென்று சொன்னால் நிலைக்குத்தாக இருக்கிற பகுதிகளை நாங்கள் என்னென்று சொல்லுவோம் என்று சொன்னால் கொலம் என்று சொல்லுவோம்.
அதாவது நிரல். ஒரு மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் என்ற சாஃப்ட்வேரை பொறுத்த மட்டும் அல்லது எந்த ஒரு ஸ்ப்ரெட்ஷீட்டை பொறுத்த மட்டுமே நாங்க நார்மலா வந்து என்ன செய்வோம்னா நிலைக்குத்தான பகுதிகள் பாருங்க ஹைலைட் பண்ற ரெட் கலரால இந்த நிலைக்குத்தான பகுதிகளை என்ன சொல்லுவோம் என்று சொன்னால் குளம் என்று சொல்லிக்கொள்வோம். குளம்ன்றது நிரல், நிகழ்ச்சி நிரல் என்று சொன்னா கீழே தானே வேறு அப்படி யோசி. சோ குளம் அப்படின்றது வந்து நிரல். இந்த குளம்ன்றது என்ன செய்யும்டா ஏபிசிடி என்ற எழுத்துக்களால வகை குறிக்கப்படும். அப்ப இதுல பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஏபிசிடி என்று சொல்லி அப்படியே போய் கொண்டிருக்குது. ஒரு கட்டத்துல ஜெட் வந்து இது முடியும். ஏபிசிடி என்று போய்க்கல ஜெட்டோட முடியும். ஜெட் முடிஞ்சா பிறகு எப்படி தொடங்கும்டா ஏஏ என்று தொடங்கும், பிறகு ஏபி அப்படி என்று தொடங்கும். அதே மாதிரி போய்கொண்டே இருக்கும் தொடங்கும். ஒரு கட்டத்துல ஏசெட் பிறகு என்ன செய்யும் பிஏபிபி என்று போய் கொண்டிருக்கும். இப்படியே இன்னும் நிறைய தூரம் போனோம்னா ஜெட் செட் வேர், அதுக்கு பிறகு ட்ரிபிள் தொடங்கும் ஏஏஏ. இப்படி பாத்தீங்கன்னா எங்களோட எக்ஸல் ஷீட் ஒரு நாள் முடியாது. பட் அதுக்கு முடிவு இருக்கு. எங்களுக்கு தேவையான அளவு அவ்வளவு தூரம் பாவிக்க மாட்டோம். இது மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் சாஃப்ட்வேர்ல நாங்கள் குளம் அதாவது நிலைக்குத்தாக இருக்கிற பகுதிகளை பற்றி கதைச்சினா. இனி பார்த்தோம்னா கிடையாக இருக்கிற பகுதிகள். இப்ப கிடையா நாங்கள் பார்த்து கொண்டு வரைக்கல. இப்போ உதாரணத்துக்கு இதுல ஹைலைட் பண்ணிருக்கிறதை காட்டுறேன். இது வந்து ஹொரிசோண்டலா இருக்கிறப்பா. இப்ப கிடையாக இருக்கிற பகுதியை நாங்கள் எப்படி சொல்லுவோம் என்று சொன்னால் ரோ என்று சொல்லுவோம். ரோவை பொறுத்த மட்டும் 1 2 3 என்று தான் நம்பர் போட்டிருக்கு. ஸோ 1 2 3 என்ற நம்பர் போட்டோம்னா உங்களுக்கு தெரியும் நம்பர்ஸுக்கு வந்து முடிவில்லை தானே, அது போய்கொண்டே இருக்கும். 1 2 3 என்று அப்படியே கூடிக்கொண்டே இருக்கும். இது வந்து நாங்க சொல்றது ரோ. குளம் தெரியும், ரோ தெரியும். ஒரு குளம் ஒரு ரோ ரெண்டும் இன்டர்செக்ட் பண்ற பகுதியை நாங்க செல் என்று சொல்லுவோம். இப்ப உதாரணத்துக்கு நான் ட்ரோ பண்ணின இந்த குளம், நான் ட்ரோ பண்ண இந்த ரோ ரெண்டுமே இடைபெற்ற பகுதி பாத்தீங்கன்னா இது, அதாவது இன்டர்செக்ட் பண்ற இடம் வந்து இது. இந்த இன்டர்செக்ட் பண்ற இடத்தை சொல்லிக் கொள்வோம் செல், அதாவது களம் என்று தமிழ்ல சொல்றது செல் என்று சொல்லுவோம். ஸோ இன்டர்செக்டா இடைபெட்டு ரெண்டு பேரும் இடைபெற்ற பகுதியை செல் என்று சொல்லுவோம். இப்ப நிறைய செல்லுகள் வந்து இந்த இடத்துல இருக்கு. இப்படி நாங்கள் எக்ஸல் ஷீட் எடுத்தோம்னா நிறைய செல்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. ஒவ்வொரு செல்லுக்கும் வந்து செல் அட்ரஸ் என்ற ஒரு ஐடென்டிபிகேஷன் இருக்கு. ஒவ்வொரு செல்லுக்கும் செல் அட்ரஸ் என்ற ஒரு ஐடென்டிபிகேஷன் இந்த இடத்துல இருக்க போகுது. செல் அட்ரஸ் என்றது வந்து ஒரு குளம் ஒரு ரோ ரெண்டும் இடைபெற்ற பகுதி தான் செல் அட்ரஸ் சொல்லுவோம். ஸோ சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் நாங்கள் நார்மலா பார்த்து கொண்டு வரணும்னு சொன்னா இந்த டிராயிங்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்றேன். ஒரு பென்சில் டூல் ஒன்று எடுப்போம். ஸோ முதலாவது குளம் என்றதை பற்றி கதைச்சிருக்கிறோம். இதுல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல சி என்றது ஒரு குளம். ஏபிசிடி எல்லாம் இருக்குது, எல்லாம் குளம் தான். பட் நான் ஹைலைட் பண்ணிருக்கிறதுல சி என்றது ஒரு குளம். இந்த இடத்துல ரோ என்றதை பார்த்தோம்னு சொன்னா நிறைய ரோ இருக்கு. அதுல 4ஆம் நம்பர் ரோ வந்து உங்களுக்கு ஹைலைட் பண்ணிருக்கோம். இது இருக்கிறது ரோன்றது கிடையா இருக்கிற பகுதி. அடுத்தது செல் அட்ரஸ் என்று பார்த்து கொண்டு வரோம். செல் அட்ரஸ் என்றது ஒரு ரோவும் குளமும் இடைபெற்ற பகுதி. இதுல B2 என்று சொல்லி ஒரு செல் அட்ரஸ் வந்திருக்கு. இப்ப நான் சாம்பிளுக்கு என்ன செய்யறேன், ஒரு செல்லை வந்து எடுப்பேன். இப்ப உதாரணத்துக்கு இந்த செல் எடுக்க, இந்த செல் எடுத்தா இதுக்கு எப்படி நீங்கள் அட்ரஸ் மார்க் பண்ண வேணும் என்று பாத்தீங்கன்னா இந்த செல்லின் நிலைக்குத்தான பகுதியை பார்க்கவன் பாருங்க. நிலைக்குத்தா ஜேக்கு நேர இருக்கு, கிடையா யாருக்கு நேர இருக்குன்னு பார்ப்போம். 8க்கு நேர இருக்கு. சோ இந்த இடத்துல செல் அட்ரஸ் நீங்க எழுதிக்க முதலாவது இங்கிலீஷ் லெட்டர் எழுதி கொள்ளணும் ஜே. அடுத்தது வந்து அந்த நம்பர் எழுதி கொள்ளணும் ரோ இன்ட் 8. சோ இந்த செல் அட்ரஸுக்கு என்ன பேருண்டா J8. ஒரு எலக்ட்ரானிக் ஸ்ப்ரெட்ஷீட்ல திரும்ப திரும்ப ஒரே அட்ரஸ் தராது. J8 இந்த ஷீட்ல இருக்க போற அட்ரஸ் ஒரே ஒரு J8 தான் இருக்கும். நிறைய J8 இருக்கா, ஒரு குளம் ஒரு செல் இடைபெற்ற போதுதான். இப்படி என்ன செய்யலாம்னா நாங்கள் எங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு செல்லுகளை நாங்கள் மார்க் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. இது ஓகே. இதுதான் ஒரு எக்ஸல் ஷீட்ல இருக்க போற ஒரு அடிப்படையான விஷயமா இருக்க போகுது. ஸோ இந்த வீடியோ செஷன்ல நாங்க பார்த்திருந்தோம் ஒரு மைக்ரோசாஃப்ட் எக்ஸல், அதை விட ஸ்ப்ரெட்ஷீட் அப்படின்றா என்ன, அந்த ஸ்ப்ரெட்ஷீட்ல இருக்க போற பேசிக் கன்செப்ட்ஸ் என்னன்னு சொல்லி இந்த பார்ட் 1 வீடியோல பார்த்திருந்தோம். இன்னொரு புது கன்செப்ட்ல மீட் பண்ணி கொள்வோம். மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்ல இருக்க போற நாங்க நார்மலா இருக்கிற செலெக்ஷன்ஸ், செல் அட்ரஸா இருக்கலாம் அல்லது நார்மலா செல் ரேஞ்சா இருக்கலாம், அதை பற்றி இன்னொரு அடுத்த வீடியோ செஷன்ல பார்த்துட்டு வருவோம். தேங்க்யூ.